عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாத்தியும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தபஈன்கள் மீதும் தபீன்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சுத்த சைவம். அதாவது இஸ்லாம் என்பது தொழுகை மற்றும் நோன்பு மட்டும் சொல்லலை, சுத்தத்திற்கும் ரொம்ப பெரிய முக்கியம் கொடுத்துருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களே நாங்கள் முஸ்லீம் ஆண்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்கள்ட்ட சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மைக்கு சொல்லணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் சுத்தத்தை ரொம்பவே முக்கியமாக சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ சொல்கிறாங்க, யார் சுத்தத்தில் அவங்க ரொம்பவே இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹுடைய நேசம் கிடைக்குமா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பவர்களையும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்பவர்களையும் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் சொல்கிறான். இது ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், நாம் சுத்தமாக இருக்கிறதுனால நம்மளால் யாருடைய பிரியத்தை அடைய முடியுது? அல்லாஹ் தஆலாவுடைய பிரியத்தை நம்மளால் அடைய முடியுது இல்லையா? அப்போது அதே மாதிரி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அவங்க தன்னுடைய ஹதீஸில் சொல்கிறாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகவும் சொல்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் அந்த தூய்மைக்கு இஸ்லாத்தில் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நாம் அந்த தூய்மைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ உள்ள 90s கிட்ஸ், அதாவது 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க நான் இன்றைக்கி குளித்தா ஒரு நாள் கழிச்சு தான் மறுநாள் குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. தினமுமே நம்மளுடைய குளிப்பை நம்ம கரெக்டாக குடிக்கணும். அதாவது உடல் சுத்தம் சொல்லுவாங்கள்ல, உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம் சொல்லுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தினமுமே நம்மளுடைய உடலை நம்ம சுத்தம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய உடையை நல்லா சுத்தமான உடையை அணியக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து நம்ம தொழுகக்கூடிய இடங்களை நம்ம சுத்தமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மளுடைய பற்களை நம்ம சுத்தம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மளுடைய நகங்களை நல்லா கட் பண்ணி பராமரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் சரி ஆண்களாக இருக்கட்டும், அவங்களோட நகங்களை நான் நீட்டாக வளர்ந்தா அதில் நெயில் பாலிஷ் அடித்தா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை வெட்டாமல் அதை வளர்க்குறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நகத்தை நீங்கள் வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் இப்போ யாராவது நகத்தை வெட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு அந்த சுத்தத்தில் அந்த நகத்தை வெட்டுறது ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பற்களையும் நம்ம சுத்தம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி இடம் சுத்தத்தில் சொல்கிறாங்க, நம்மளுடைய வீட்டை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணும். நம்மளுடைய வீட்டை கூட்டணும், துடைக்கணும், அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். நம்மளுடைய தொழுகக்கூடிய இடங்களையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து நம்ம பள்ளிக்கு செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளியில் இருக்க எல்லா சுற்றுப்புறத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். கண்ட இடத்துல எந்த குப்பையும் போடாமல் அந்த குப்பையை அதோடைய உரிய இடத்துல நம்ம போடக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ சொல்கிறாங்க, நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய உடலை மட்டும் சுத்தம் செஞ்சுட்டு நம்மளுடைய உள்ளத்தை நம்ம சுத்தம் செய்யாமல் இருக்கலாமா? கூடாது. நம்மளுடைய உடல் சுத்தம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நம்மளுடைய உள் சுத்தமும் ரொம்பவே முக்கியம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு இதயத்தை நான் கொடுத்துருக்கேன், அந்த இதயத்தை நீங்கள் பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த இதயத்தை வச்சு தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? அமலை நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். அந்த உள்ள உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்களுடைய அமலை நீங்கள் என்ன செய்ய முடியாது, சரியாகவே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது உள்ளத்துடைய சுத்தத்தில் சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. ரெண்டாவது புறம் பேசக்கூடாது. கோபத்தை நம்ம அடக்கி கொள்ளணும். பிறரை வெறுக்காமல் அவங்கள மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை நமக்குள்ளே கொண்டு வரணும். இது உள்ளத்துடைய சுத்தத்தில் சொல்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சஹாபாக்கள் கிட்ட ஒருத்தர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற 5 ஆறுகளையும் குளிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உடம்புல ஒரு சொட்டு அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யாரும் சொல்லலாம், அவங்க உடம்புல ஒரு சொட்டு அழுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நான் அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு முன்னாடி நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக ஒழுவ வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்துடைய திறவுகோள் தொழுகைனும் தொழுகையுடைய திறவுகோள் ஒழுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒழுவை நம்ம சரியாக செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அந்த ஒழுவில் நம்ம செய்யக்கூடிய உறுப்புகளில் நமக்கு தண்ணி படலன்னு சொன்னால் அந்த ஒழுவும் கூடாது, நம்ம தொழுகிற தொழுகையும் கூடாது. அப்போது அந்த ஒழுவை நம்ம சரியாக செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ நம்ம சுத்தம் செய்வதனால அதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும். ரெண்டாவது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். மூணாவது நம்மளோட உடலுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். நாலாவது மற்றவர்களும் நம்மளை என்ன செஞ்சுவாங்க? மதிப்பாங்க.
அப்புறம் வந்து சமுதாயமும் சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய உடலையும் நம்ம இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம சுத்தம் செஞ்சு வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ வந்து மற்ற மதங்களை சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது வந்து சுத்தமே கிடையாது, நாங்கள் இந்த கிழமையில வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வந்து சுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தாலா நமக்கு வந்து உணவுலேயோ இல்லை வேறு எதுத்துலேயுமே எல்லாம் என்ன செய்யலை, நமக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கலை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த நான்வெஜ்ஜை வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்க விஷயங்கள் என்ன, நம்ம தொழுகாமல் இருக்கக்கூடாது, குர்ஆன் ஓதணும், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யணும், தொழுகையை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான்வெஜிடேரியன் சாப்பிடாம இருக்கிறதுனால வந்து அது சுத்தத்தில் வந்து சேராது. சுத்தம் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய உடம்பு உடை எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கதான் வந்து ஒரு சுத்தத்தில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அந்த சுத்தத்துக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் என்ன செய்யணும், அதிகமாக நமக்கு நாமளையும் வந்து சுத்தம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதன்படி வர அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.